சதுர வடிவிலான ஆவுடை பார்த்துருப்பீங்க, சதுர வடிவிலான ருத்ரபாக்கம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நானே இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் அப்படிங்கிற கிராமத்தில் எத்தனாயிரம் ஆண்டு பழமையான ஒரு சிவலிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆவுடை வந்து சதுரமாக இருக்கிறது இயல்பான ஒன்று. ஆனால் இந்த ருத்ரபாக்கம் வந்து சதுரமாக இருக்குமானா கண்டிப்பாக நான் பார்த்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆவுடையில் வந்து பாருங்கள், அந்த குறியீடுங்கிறது எத்தகைய ஒரு புடைப்பு சிற்பமாக வெளில தெரியுது பாருங்கள். அதுவும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி அரிச்சு போயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், பராமரிப்பு என்று. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அளவுக்கு ஒரு புடைப்பு சிற்பமாக வெளில தெரியுது பாருங்கள். இப்போ உள்ள ஒரு 1000 ஆண்டு சிவலிங்கம், ஒரு 1500 ஆண்டு சிவலிங்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோடு போன்ற அமைப்புல வெளியில் இருக்கும். இது வந்து கோடு போன்ற இந்த குறியீடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு சதுர வடிவிலான ஒரு ருத்ரபாக்கமாக தான் இது வந்து காட்சியளிக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இத்தனை சிலைகளோட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த விதமான ஒரு பராமரிப்பு, எந்த விதமான ஒரு பெரிய அளவில் ஒரு வழிபாடும் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும்.